ஒரு அழகான காலை பொழுது. கவிதாவும் அவளது செல்ல நாய்க்குட்டி டாமியும் தங்களைச் சுற்றியுள்ள இயற்கையை ரசிக்க உலா புறப்பட்டார்கள். வழியில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. டாமி, அங்க பாரு, அந்த பசு எவ்வளோ ஆசையா புல்லு சாப்பிடுது. அதோட 4 கால்களும் எவ்வளோ வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. அதனால தான் பசுவால நிலத்துல அழகா நடக்க முடியுது. ஆஹா, அணிலாரே, என்ன ஒரு வேகம்! அந்த சிறிய கொட்டையை எடுத்துக்கிட்டு அணில் எப்படி தாவி தாவி ஓடுது பாரு. அடடா, மரப்பொந்துல போய் ஒளிஞ்சிருச்சே. டாமி, சத்தம் போடாம மெதுவா வா. இங்க பார், இந்த வண்ணத்து பூச்சியின் சிறகுகள் எவ்வளவு அழகு! பூவிலிருந்து தேனை எப்படி குடிக்குது பாரு. அட, கீழே பாரு, குட்டி குட்டி எறும்புகள் தங்களின் எறும்பு புற்றுக்கு உணவை சுமந்து கொண்டு எவ்வளவு ஒழுங்கா மிலிட்டரி அணிவகுப்பு போல போகின்றன. இத பாத்தியா? கால்களும் இல்ல, சிறகுகளும் இல்ல, ஆனால் நகருகிறது. இதுதான் நத்தை. தான் வீட்டையே முதுகுல சுமந்துக்கிட்டு எவ்வளவு மெதுவா அமைதியா ஊர்ந்து போகுது பாரு. இதுக்கு சத்தமே போட தெரியாது போல. ஆஹா, வானத்தை பாரு டாமி. பறவைகள் தங்கள் சிறகுகளை விரித்து பறப்பது எவ்வளவு அற்புதமா இருக்கு. அதோ பாரு, சிட்டுக்குருவி எவ்வளவு அழகா இருக்குது பாரு. மரத்தின் உச்சியில் குச்சிகளால் கட்டிய கூடுதான் இதன் பாதுகாப்பான வீடு. இருவரும் நடந்து கிராமத்து குளக்கரைக்கு வந்தார்கள். அங்கே தண்ணீர் பளிங்கி போல இருந்தது. டாமி, தண்ணீருக்குள் பார், மீன்கள் எவ்வளவு அழகா நீந்துகின்றன. அவற்றுக்கு கால்களும் இல்ல, சிறகுகளும் இல்ல, ஆனால் தங்கள் வாலையும் துடுப்பையும் வளைச்சு வளைச்சு எவ்வளவு அழகா நீந்துகின்றன. அவை எப்போதும் தண்ணீருக்குள்ளேயே தான் வாழும். பயப்படாத டாமி, அது வேற யாரும் இல்ல, தவளை தான். நீ ஒரு பெரிய மாயாஜாலக்காரன். உன்னால நிலத்துலயும் வாழ முடியும், தண்ணீர்லயும் வாழ முடியும். வீட்டிற்கு திரும்புவதற்கு முன் கவிதா மர நிழலில் அமர்ந்து தான் பார்த்த நண்பர்களை பற்றி யோசித்து பார்த்தாள். நம் உலகம் எவ்வளவு அழகானது இல்லையா டாமி? சில விலங்குகள் நடக்கின்றன, சில பறக்கின்றன, சில நீந்துகின்றன, சில ஊர்கின்றன. சில விலங்குகள் நிலத்தில் வாழ்கின்றன, சில விலங்குகள் நீரில் வாழ்கின்றன, சில விலங்குகள் நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. ஆனால் நாம் அனைவரும் இந்த பூமியை ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறோம்.